ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே ஈவினிங் பருப்படைக்கு மாவு அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த தாங்க டின்னர் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மாவு அரைக்கக்குள்ளே வரமிளகா, மிளகு, சோம்பு, ஜீரகம், இஞ்சி ஒரு பீஸு இதெல்லாம் சேர்த்து தாங்க நான் மாவில் அரைச்சிக்கிட்டேன். நம்ம தோசை மாவு பதத்துக்கு அரைச்சேன். கொஞ்சம் கொரப்பாக அரைக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்ப அடை டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொத்தமல்லி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இது 3 சேர்த்துக்கிட்டேன். பெரிய வெங்காயம் சேர்க்கலாம், ஆனால் சின்ன வெங்காயம் தாங்க இந்த அடைக்கி சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வெயில் காலம், சம்மர் சீசன் வந்துருச்சு இல்லையா, சின்ன வெங்காயம் மேக்ஸிமம் நிறையா சேர்த்துக்கிறது நல்லது. சின்ன வெங்காயம் சாப்பிட்டா குளிர்ச்சி, அதனால் சின்ன வெங்காயம் தாங்க நம்ம நிறையா சேர்த்துக்கணும். கொஞ்சம் உரிக்கிறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துக்கலாம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சமையலுக்குமே காலையிலேருந்து இரவு உணவு வரைக்குமே கிராமத்து சைட்லலாம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பெரிய வெங்காயம் எப்போயாவது தான், ரேர் தான். நம்ம அடிக்கடி பெரிய வெங்காயம் தான் சில பேர் யூஸ் பண்ணுவோம். சின்ன வெங்காயம் எப்போயாவது தான் யூஸ் பண்ணுவோம். நானுமே இப்போ சின்ன வெங்காயம் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. முன்னெல்லாம் சின்ன வெங்காயம் மாதத்துக்கு 1/4 கிலோ வாங்குவேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அலுப்புப்படாமல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார சட்னிக்கு, இந்த மாதிரி முருங்கைக்கீரை பொரியலுக்கு, கார அடைக்கி இதுக்கெல்லாம் நான் சின்ன வெங்காயம் தாங்க இப்போ யூஸ் பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தாளிப்பு கொடுத்துடலாம். சட்னி, தேங்காய் சட்னி தாங்க அரைச்சேன். தேங்காய் சட்னிக்கு தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பு கொடுத்தாச்சுங்க. ஏன் பெருங்காயத்தூள் சேர்த்தேன்னா, பருப்பு அடை சாப்பிட்றதுனால கொஞ்சம் கேஸ் ப்ராப்ளமாக இருக்குன்றதுனால, வயிறு உப்புசமாகும் அப்படிங்கிறதுனால, செரிமானம் ஆகணும் அப்படிங்கிறதுனால சட்னிக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி தாளிப்பு கொடுத்துக்கிட்டேன். இந்த அடைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா நைஸாக ஊற்றிக்கணுங்க. எண்ணெய்க்கு கொஞ்சம் கஞ்சத்தனம் படாமல் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கணும். நம்ம தோசைக்கு போடுற மாதிரிலாம் போடக்கூடாது. அப்போ தான் இந்த அடை கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி சாப்பிட்ணும். அப்போ தான் இந்த அடையும் நல்லா வரும், அடையும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி எனக்கு பிடிக்காதுங்க. நான் ஒயிட் சுகர் வச்சு தான் சாப்பிடுவேன் அடைக்கு மட்டும். அதுதான் எனக்கு பிடிக்கும். மற்றவங்களுக்கு மட்டும் தேங்காய் சட்னி ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தேங்காய் சட்னி வச்சு அடை நைட்டு சுட சுட அடையை சுட்டு எல்லாருக்கும் சாப்பிட கொடுத்தாச்சுங்க. நானும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் விளக்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்க போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீடியோ ஃபுல்லும் பாருங்கள், வியூஸ் ஃபுல்லும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.